வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல சாஃப்டாக சூப்பரான ரவை பொங்கலும் இந்த ரவை பொங்கல் கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான தேங்காய் சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் சட்னி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி காட்டியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சட்னி ரெசிபியை பாருங்கள். அப்போ தான் என்னென்ன சேர்க்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பொங்கலுக்கு இந்த சட்னி ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரவை பொங்கலும் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் அரை கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அதாவது 1 கப்பு அப்படின்னாக்கா 3 கப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நான் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ இது நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு 3 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ தண்ணி ஊற்றி இந்த சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு தாளிப்பு கொடுக்கும். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னே இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள். எப்போதும் நம்ம சட்னி எப்படி தாளிப்போமோ அதே போல் தான். இப்போ தாளிப்பை சட்னி கூட சேர்த்துருவோம். இப்போ நம்மளோட சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இந்த ரவை பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ அடுத்து பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். இது உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கும். ஒரு பாதி அளவு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் நீங்கள் ஜீரகம் சேர்க்கணும். ஜீரகத்தை நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரம் அது பொரிஞ்சு வந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் கடைசியாக அப்புறமா சேர்த்துக்குங்க. இதிலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடுசாக நறுக்குனது, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்து விடுங்க. ரவை பார்த்திங்கன்னா செவந்துடக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டு வரணும். நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரவை செவராத அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. குழைய நல்லா இது போல் மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்கும். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அடுப்பில் வச்சு நல்லா கொதி வரணும். இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வரணும். கொதி வரட்டும். இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையில் இதை சேர்த்து அடுப்பு தீயை குறைச்சி வச்சு கிண்டுங்க. ரவை சீக்கிரம் டக்குன்னு கெட்டியாகிடும். அதனால் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு கிண்டிங்க அப்படின்னா ரவையும் நல்லா வெந்து நமக்கு பொங்கல் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு திக்காகி வந்துருச்சு. இப்போ நல்லா இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் இதில் நெய் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆனால் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா இந்த பொங்கல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து திரும்பவும் கலந்து விடுறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் நல்லா அழகாக சாஃப்டாக ஒன்று கலந்து வரும். இப்போ பாருங்கள் நம்மளோட பொங்கல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னி கூட இந்த பொங்கல் சுட சுட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த பொங்கல் ரெசிப்பியும் சட்னியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள்.
அருமையாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.